அவரோட மிஸ்ஸஸ் பேசுறேன். அம்மா, ஒரு பொண்ணோட மனச ஒரு பொண்ணு தான் புரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு என் கணவருக்கு உங்க வீட்டுக்காரர் ஆபரேஷன் பண்றதா இருந்தது. 4 தடவை போன் பண்ணி கெஞ்சி கேட்டுட்டேன், வரவே மாட்டேங்கிறாரு. அம்மா, உங்க காலு பிடிச்சு கெஞ்சி கேக்குறேன். இன்னைக்கு மட்டும் அவருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என் கழுத்துல தாலி இருக்கிறதோ இறங்குறதோ ரெண்டுமே உங்க கையில தாமா இருக்கு. தயவு செஞ்சு எனக்கு தாலி பிச்சை கொடுங்க. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, டாக்டர் கண்டிப்பா வருவாரு. உங்களதான் நான் கடவுள் மாதிரி நம்பிட்டு இருக்கேன். நீங்க தைரியமா இருங்க. கௌரி, கார் சாவி எடுத்துட்டு வா. என்ன இன்னும் பரப்பலையா? அந்த பொண்ணு மறுபடியும் போன் பண்ணுச்சு. அது ஒண்ணு இல்ல, ஒரு சின்ன விஷயம். நீ பரப்படு. இத பாருங்க, அந்த பொண்ணு சொல்லுச்சு, என் கழுத்துல இருக்கிற தாலி இறங்குறதும் அது கழுத்திலேயே இருக்கிறதும் ரெண்டுமே உங்க கையில தான் இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் என் மனசு என்னமோ ரொம்ப சங்கடப்படுது. அதுக்காக நீங்க இந்த ஆபரேஷன் பண்ணா ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கை கிடைக்கும். நீங்க இப்ப போனா கூட 11 மணிக்கெல்லாம் ஆபரேஷன் முடிச்சிட்டு வந்துடலாம். அதுவும் இல்லாம ரெக்கார்டிங் முடியறதுக்கு எப்படியும் 1 மணி ஆகும்ல. ஒரு பொண்ணுக்கு எவ்வளவுதான் வசதி இருந்தாலும் அவ கழுத்துல தாலி இருந்தாதான் அவளுக்கே மரியாதை. உங்களுக்காக நான் பாடும்போது எனக்காக இது செய்யக்கூடாதா? ஓகே ஓகே, நான் போகணும், அவ்வளவுதானே. நான் போறேன். போயிட்டு வரேன்னு சொல்லுங்க. போயிட்டு வரேன். ரெக்கார்டிங் தியேட்டர்ல காத்துட்டு இருப்பேன்.
மேடம் 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 யாருக்காக அந்த பொண்ணு பாடிச்சோ, யார் அந்த பாட்டை கேட்கணும்னு ஆசைப்பட்டுச்சோ, அவரே போனதுக்கு அப்புறம் இனிமே எதுக்காக பாடணும்னு பாடுறதையே நிறுத்திட்டா. மெட்ராஸ்ல இருந்தா அடிக்கடி அவர் ஞாபகம் வருமேன்னு சொந்த ஊருக்கே கூட்டிட்டு வந்துட்டாங்க. கல்யாணமாயி 3 நாள் புருஷன் கூட வாழ்க்கை நடத்திருந்தாலும் ஏதோ குழந்தைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறதுலயாவது மனசுக்கு நிம்மதி கிடைக்குமேன்னு அவரே எழுதிருக்கிறாரே. நானும் 6 வருஷமா சிஆர்எஸ்க்கு லெட்டர் போட்டுட்டு இருக்கேன். ஆனா ஒரு தடவை கூட என்னோட ப்ரம் அட்ரஸ் நான் எழுதினதே கிடையாது. இன்னைக்கு என்னடானா என் அட்ரஸ்க்கு அவரே ஒரு லெட்டர் போட்டிருக்காரு. எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்படியா? ஆமா, அவர் இந்த ஊர்ல தான் இருக்காரா. நாளைக்கு சாயங்காலம் சுசீந்திரன் கோயிலுக்கு வரப்போறாராம். பாடும் வானம் பாடி பாடும் வானம் பாடி பாடும் வானம் பாடி மார்கழி மாதமும் பார்வைகள் ஈரமோ ஏனோ ஏனோ பாடும் வானம் பாடி பாடும் வானம் பாடி பாவை வண்ணம் கோவில் ஆகும் பார்வை காதல் பூத்தூவும் மாலை வண்ணம் கைகள் ஆகும் சோலை தென்றல் தாலாட்டும் நெஞ்சில் ஆசை வெள்ளம் நெஞ்சில் ஆசை வெள்ளம் பொங்கும் நேரம் இன்பம் பாட்டோடு நான் பாடவா பாடும் வானம் பாடி பாடும் வானம் பாடி மார்கழி மாதமும் பார்வைகள் ஈரமோ ஏனோ ஏனோ பாடும் வானம் பாடி பாடும் வானம் பாடி மேகம் மஞ்சம் போடும் போது மின்னல் தீபம் ஏந்தாது வானம்
மாலை சூடும் போது தாகம் கொஞ்சம் தீராது தேவி போதும் போதும் தேவி போதும் போதும் நீயே காதல் வேதம் மோகங்கள் நீராடு பானம்பாடி பாடும் வானம்பாடி மார்கழி மாதமோ பார்வைகள் ஈரமோ ஏனோ ஏனோ பாடும் வானம்பாடி